அகில இந்திய இந்திய முஸ்லிம் கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா காதல் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் திருச்சி சிவா அவர்கள், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய கேஎம் அவர்கள், மாவட்ட செயலாளர் நடுவணி தியாகராஜன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜெரோம் ஆரோக்கியராஜ் அவர்கள், ஆசி பாபு அவர்கள், ஜெயபிரகாஷ் அவர்கள், விவசாய சங்கத்தினுடைய தலைவர் விஸ்வநாதன் அவர்கள், கொங்கு கட்சியினுடைய தலைவர் தேவராஜ் அவர்கள், கொங்கு முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தங்கவேல் அவர்கள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த அன்புக்குரிய கதிரவன் அவர்கள், இன்டர்நேஷனல் அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய துணைத் தலைவர் சகோதரி ஆவா அவர்கள், வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த அம்மாசி அவர்கள், கழகத்துடைய செய்தி தொடர்பு துறையை சார்ந்த என்னுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு கண்ணன் அவர்கள், இங்கு மாணவர் அமைப்பின் சார்பில் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மாணவர்கள் சந்தோஷ், மதுராஜா, அருண், சிவபிரபாகர், ஷேக் அலிமாஸ் அலி உள்ளிட்ட என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ நண்பர்களே மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று காலை 9 மணியிலிருந்து தொடர்ந்து மாலை 5 மணி வரையில நம்மை நாமே வருத்திக் கொள்ளக்கூடிய நிலையில் உண்ணா நோன்பினை இன்றைக்கு நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். காலை முதல் மாலை வரையில இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த போராட்டம் எல்லோரும் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நடைபெறுகிற போராட்டம் அல்ல. ஒவ்வொரு கட்சிகளுடைய சொந்த பிரச்சனை அடிப்படையாக வைத்து நடைபெறக்கூடிய போராட்டம் இந்த போராட்டம் அல்ல. எங்களுடைய சுயநலத்திற்காக நடைபெறக்கூடிய போராட்டம் இந்த போராட்டம் அல்ல. ஒரே ஒரு குறிக்கோள். அது என்ன குறிக்கோள் என்று சொன்னால், தமிழகத்தில் அரங்கேறி இருக்கக்கூடிய பினாமி ஆட்சியை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரே நோக்கத்தோடு நடைபெறக்கூடிய போராட்டம் தான் இந்த போராட்டம். திமுக கழகத்தின் சார்பில் அறிவித்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னின்று நடத்துகிறோம்.
அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் கட்சி தான், அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அந்த கட்சியினுடைய செயல் தலைவன் தான் நான், அதை யாரும் மறுத்திட முடியாது. ஆக இன்றைக்கு நாங்கள் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம் என்று நீங்கள் நிச்சயமாக கருதிட மாட்டீர்கள். அதற்கு தேர்தல் வரும், அந்த நேரத்திலே கேட்போம், நீங்களும் அதற்கு ஆதரவு தர காத்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப உண்டு. அதுவே ஆனால் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் எப்படி நமக்கு நாமே என்ற அந்த தலைப்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களை சந்திக்கக்கூடிய நிலையில தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை நடத்தி அந்த சுற்றுப்பயணத்தில் எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை, அவருடைய குறைபாடுகளை, எண்ணங்களை, உணர்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில அந்த பயணத்தை நான் நடத்தி இருக்கிறேனோ அதே நிலையில்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்து அறிவித்திருந்தாலும் இதையோ திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறது என்று யாரும் நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய சந்ததியினர் இந்த நாட்டில வரக்கூடிய காலகட்டங்களில் நிம்மதியாக வாழ்ந்திட வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழகத்தை நாம் காப்பாற்றியாக வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை நாம் காப்பாற்றிட வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இங்கே கூட உரையாற்றியவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள். நான் கூட சில நேரங்களில் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன், மன்னார்குடி மாஃபியா கும்பல் என்று. ஆனால் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய தோழர்கள், அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தொடர்ந்து இடத்தில் இப்பொழுது தொலைபேசியில, வாட்ஸ்அப்பில, SMS என்னோடு தொடர்பு கொண்டு நாங்கள் என்ன பாவம் செய்தோம், நாங்கள் மன்னார்குடியில் தான் இருக்கிறோம், ஆக அந்த மாஃபியா கும்பல் செய்கிற தவறுகளுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாகவும், எனவே மன்னார்குடிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது, எனவே தயவு கொண்டு இனிமேல் மன்னார்குடி என்று சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிற பேச்சுகளை தயவு கொண்டு ஈடுபடுத்த வேண்டாம், எங்களுக்கு அது அவமானமாக இருக்கிறது என்று வேதனையோடு சுட்டிக்காட்டினார்கள். எனவே இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும், இன்னும் கூட சொல்லணும்னா மன்னார்குடியில திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் தான், அங்கு இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திமுகவை தான் தேர்ந்தெடுத்து ஆதரித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். எனவே மன்னார்குடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக நான் தெரிவிக்க விரும்புவது, இதுவரையில் அப்படி நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இனிமேல் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அதை சொன்னதற்காக நான் சொல்லக்கூடிய வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இனி அந்த வார்த்தை வராது. இனிமே மாஃபியா கும்பல், மாஃபியா கும்பல், மாஃபியா கும்பல் என்றுதான் எங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருவதை தவிர, அதை உறுதியாகவே சபதமாகவே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நான் மட்டுமல்ல, நீங்க உரையாற்றியவர்கள் மட்டுமல்ல, நீங்க இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை இந்த நேரத்தில் அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி நமக்கு நாமே பயணத்தில் மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகள் அறியக்கூடிய நிலையை பெற்றோம், அதேபோல் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக ஏதோ திருச்சியில மாத்திரம் அல்ல,
தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் ஏன் வருவாய் அளவில் இன்றைக்கு இந்த போராட்டம் தொடர்ந்து காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையில நடைபெறக்கூடிய நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இங்கு எப்படி திருச்சியிலே மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் வியாபாரிகளும் வணிகர்களும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தொழிலாளர்களும் பாட்டாளி பெருமக்களும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிறீர்களோ இதே நிலைதான் தமிழகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய போராட்டங்களில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த செய்திகள் காலையிலிருந்து இந்த நேரம் வரையில எங்களுக்கு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த போராட்டத்தில் கட்சியை மறந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை, குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்களை, தொழிலாளர் தோழர்களை, பாட்டாளிகளுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் இதயபூர்வமான வணக்கத்தை, நன்றியை கோடான கோடி நிலையில் இருந்து நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நாம் இழந்தோம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நாம் இழந்தோம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இழந்திருந்தாலும் தோற்றுவிட்டவே என்று துவண்டு போய் மூளையில முடங்கிடல. ஆக ஆட்சிக்கு வர முடியவில்லை என்ற இயக்கத்தில் அரசியல் துறவரம் பூண்டுவிடவில்லை. அறிஞர் அண்ணாவை இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்த நேரத்தில் மிக தெளிவாக எடுத்து சொன்னார். வெற்றி தோல்வியை இரண்டையும் ஒன்றாக கருதி இந்த நாட்டு மக்களுக்கு உழைத்திட வேண்டும். ஆகவே வெற்றியை தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நாம் பாடுபடுகிறோம், பணியாற்றுகிறோம். ஆக நடந்து கொண்ட சட்டமன்ற தேர்தலில் நமக்கும் ஆளுங்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, வித்தியாசம் என்ன? 1.1%. ஆக 1.1% தான் அவர்கள் அதிகம் பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள். நடந்து முடிந்த இந்த தேர்தல் எப்படி நடந்தது, எந்தெந்த முறைகேடுகள் நடந்தது என்பதை பற்றி நான் அதிகமாக விளக்கிட விரும்பவில்லை. ஆட்சி என்கிற அதிகாரம், தேர்தல் கமிஷனுடைய தில்லுமுள்ளு, காவல்துறையினுடைய எடுபிடி, அதற்கு பிறகு எதையோ சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனவே அதற்கு நான் அதிகம் சொல்ல விரும்பல. ஆக அந்த நிலையில அவர்கள் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நாம் இழந்தோம். எதற்காக நான் சொல்லுகிறேன் சொன்னால், அந்த 1.1% அதிகம் பெற்று வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால், அதுவும் அந்த வெற்றி எதற்காக அவர்களுக்கு கிடைத்தது? யாரை வைத்து அந்த வெற்றி அவர்களால் பெற முடிந்தது? யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே மக்கள் அந்த நிலையை அந்த கட்சிக்கு ஆதரவு தந்தார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்காக. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே தவிர இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய இந்த பினாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக அதை நீங்கள் முதலில் புரிந்து கொண்டாக வேண்டும். ஆக இந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நியாயம் கேளுங்கள், எங்களுக்கு நீதி வழங்குங்கள். சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பின் மூலமாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை முறையாக நடத்துகிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தாக வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் என்ன செய்தியை அண்மை காலங்களில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சட்டமன்ற தேர்தல் வருகிற போது சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க ரகசியமாக சென்றுதான் வாக்கு போடுகிறோம். ஆக நாங்கள் போடுகிற ஓட்டு யாருக்கும் தெரியக்கூடாது என்ற நிலையில ஒரு மறைவான இடத்திற்கு தானே சென்று ஓட்டு போடுகிறோம். ஆக நாங்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் தமிழ்நாட்டிற்கு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார், மறைமுகத்தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகவே அந்த நிலையை ஏன் சட்டமன்றத்தில் உருவாக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எழுப்பி இருக்கிறார்களா இல்லையா? எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த காரணத்தால் அந்த நிலையை இன்றைக்கு மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
எனவே என்னை பொறுத்தவரையில் நான் இங்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார், ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1.1% வித்தியாசம் என்ற அடிப்படையில் திமுக கழகத்திற்கு எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு ஆதரவு தந்திருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டுமல்ல, எங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து நான் இந்த கோரிக்கையை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். இது அரசியல் அல்ல. இந்த அறப்போராட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் அழைப்பு விடுத்தேன். பங்கேற்றிருக்கிறீர்கள். பல பேர் பங்கேற்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. காரணம் விடுமுறை நாளாக அமையாத காரணத்தால் வாட்ஸ்அப்ல SMS தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ட்விட்டரில், சமூக வலைதளங்களில் இன்றைக்கு அவர்கள் இந்த போராட்டத்திற்கு வர முடியல, இருந்தாலும் ஆதரவு உணர்வுபூர்வமாக இருக்கிறது என்று இன்றைக்கு அந்த உணர்வை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், குற்றவாளிகளுடைய ரிமோட் எங்க இருக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை செயல்படுத்தக்கூடிய ஒரு ரிமோட் எங்க இருக்குன்னா, குற்றவாளியாக இருக்கக்கூடிய பெங்களூரு சிறையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலம் தமிழ்நாட்டுக்கு தேவையா? அதைத்தான் இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே இருந்த 5 வருஷம் ஆட்சி, அந்த ஆட்சியாவது ஒழுங்கா இருந்துச்சு? அதுவும் கிடையாது. அந்த பிரச்சனைக்கு நான் போக விரும்பல. ஏனென்றால் அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் முதலமைச்சராக உட்கார வச்சாச்சு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் உடனடியாக உடல் நலிவுற்ற நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி குறைவு 75 நாட்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்படுகிறார். நான் கேட்கிறேன், அவர் அதிமுகவை சார்ந்தவர் தான், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தான், நாம் எதிர்கட்சி. ஆனால் என்னதான் அவர்கள் ஆட்சிக்கு வரணும், முதலமைச்சராக வரணும், நாம ஓட்டு போடல. ஓட்டு போடவில்லை என்று சொன்னாலும் ஓட்டு போடாத நமக்கும் சேர்த்து அவர்தான் முதலமைச்சர். அதை யாரும் ஒடுக்க முடியாது. அவர் மறைந்து விட்டார். எனவே ஒரு மறைந்த தலைவரை பற்றி விமர்சனம் செய்வது அது அரசியல் பண்பாடு அல்ல, அரசியல் நாகரிகம் கிடையாது. நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிற நேரத்தில் அடுத்த நாள் என்ன செய்தி வருகிறது? வெறும் சளிதான் இருக்கிறது, சாதாரண ஜுரம் தான் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் ஓய்வெடுத்து விட்டு அவர் இல்லம் திரும்புவார் என்று ஒரு செய்தி வருகிறது. ஆக இப்படி மாறி மாறி ஒரு வாரம் கழித்து, 10 நாள் கழித்து, ஒரு 2 வாரம் கழித்து சாப்பிட்டார், தூங்கினார், நடந்தார், எழுந்தார், உட்கார்ந்தார். விரும்பியதை கேட்டு வாங்கி சாப்பிடுகிறார், கையொப்பம் விடுகிறார். இதெல்லாம் இப்படியே செய்தி. அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ வீட்டுக்கு போகலாம். இப்படியெல்லாம் செய்தி. அந்த செய்திகள் எல்லாம் ஆதாரத்தோடு முறையாக வெளியிடப்பட்டிருக்கிறதா நான் கேட்கிறேன். இதே தமிழ்நாட்டில முதலமைச்சராக இருந்து மறைந்தவர் தான் நம்முடைய அண்ணா. இதே தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்து மறைந்தவர் தான் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஆட்சிக்கு வருகிறார். கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்படுகிறார். நினைத்தே பார்க்க முடியாத நோய்க்கு ஆளாக்கப்படுகிறார். அறுவை சிகிச்சைக்கு அமெரிக்காவுக்கு செல்லுகிறார். சிகிச்சை விடுத்துவிட்டு தாயகம் திரும்புகிறார். ஆனால் திரும்பிய அவர் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு அடையாறில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவருடைய உடல்நலத்தை பற்றி காலையில ஒரு அறிவிப்பு, மாலையிலே ஒரு அறிவிப்பு, தேவைப்படுகிற நேரத்தில் இடையிடையே அறிவிப்புகள் வருகிறது. அவருடைய உடல்நலத்தை பற்றி அறிவிக்கப்படியவர்கள் யார்? அன்றைக்கு அமைச்சரவையில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய
அமைச்சராக இருந்த சாதி பாட்ஷா அவர்கள், அவர் தொடர்ந்து அண்ணாவுடைய முதலமைச்சருடைய உடல்நலத்தை பற்றி தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிடுகிறார். அதேபோல எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அன்றைக்கு அதிமுக ஆட்சியினுடைய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் எச்.வி. அவர்கள் காலையிலே ஒரு அறிவிப்பு, மாலையிலே ஒரு அறிவிப்பு, இரவிலே அறிவிப்பு என்று தொடர்ந்து அறிவிப்புகள். நான் கேட்கிறேன், 75 நாட்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் படுத்திருக்கிற நேரத்தில் அரசின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களோ அல்லது அந்த அமைச்சரவையில முதலமைச்சருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய 2வது இடத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் ஓபிஎஸ் அவர்களா அல்லது மூத்த அமைச்சர்கள் யாராவது ஒருவராவது அறிக்கை விட்டார்களா? ஏன் தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி என்று சொல்லுகிறோமே, அவருடைய நிலையிலிருந்து ஒரு அறிவிப்பு விட்டதா? கிடையாது. அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அது மாறி மாறி வந்துச்சு. இப்படித்தானே வந்து கொண்டிருந்தது. எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வந்தார்கள், அறிக்கை வந்ததா? லண்டனிலிருந்து மருத்துவர் வந்தார், ஏதாவது பத்திரிகையாளர் அழைத்து அந்த நேரத்தில் செய்தியை சொன்னதுண்டா? கிடையாது. ஆனால் இறந்ததற்கு பிறகு இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அவருடைய சகோதரி ஜெயலலிதா, அவருடைய உடன்பிறவா சகோதரி, அவருடைய அருமை தோழி சசிகலா நடராஜன் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போகிறார் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியதற்கு பின்னால் நல்லா கவனிக்கணும். சசிகலாவை முதலமைச்சராக சட்டமன்ற கட்சி அந்த அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தலைவராக தேர்ந்தெடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்ற நிலையை ஏற்படுத்தியதற்கு பின்னால பதவியேற்கல, ஆனா ஏற்படுத்தியதற்கு பின்னால லண்டன்ல இருந்து டாக்டர் வரார். அவரோடு சேர்ந்து அப்போலோவில் இருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். கேள்விகள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில். நான் கேட்கிறேன், அந்த பேட்டியிலே தந்திருக்கக்கூடிய கேட்ட கேள்விகள், அவர் தந்த விளக்கங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. அதுல எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு தெரியுமா? ஏற்கனவே மருத்துவமனையுடைய நிர்வாகம் அவர் இறப்பதற்கு முன் மருத்துவமனையிலிருந்து ஒரு 10-12 அறிவிப்புகள் வந்துச்சு. அதுக்கும் இறந்ததற்கு பிறகு லண்டன் டாக்டர் தலைமையில மருத்துவ குழு ஒன்று பேட்டி தந்திருக்கிறத அதையும் படிச்சு பார்த்தாலே தெரியும். ஆக முறையாக விசாரணை நடத்தப்பட்டு ஜெயலலிதாவுடைய மரணத்தை கண்டுபிடிச்சு அதை முறையாக விசாரணை நடத்தினா, நான் தெளிவா சொல்றேன், அழுத்தமா சொல்றேன், இவ பெங்களூர்ல 4 வருஷம் இல்ல ஆயுள் கைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி நடத்துவதாக என்ன செஞ்சிருக்கணும்? ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அவரை உடனடியாக அழைத்து ஓஎஸ் தோட்டத்தில் அழைத்து உட்கார வச்சு கட்டாயப்படுத்தி மிரட்டி அச்சுறுத்தி சட்டையை பிடிச்சு இழுத்து இதுதான் வந்து அதற்கு பிறகு அவரிடத்தில் ரஜினமா கடிதத்தை பெற்று, இதெல்லாம் நான் சொல்லல, பத்திரிகையில் கூட இல்ல, பாதிக்கப்பட்ட ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். எங்க ஜெயலலிதாவுடைய சமாதிகளை போய் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் அழைத்து சொல்லி இருக்கிறாரா இல்லையா? கட்டாயப்படுத்தி வாங்கிட்டாங்க, மிரட்டி வாங்கிட்டாங்க, அச்சுறுத்தி வாங்கிட்டாங்க. 10% சொல்லியிருக்கேன், இன்னும் 90%. 10% இப்படின்னா 90% அப்பப்பா எவ்வளவு வரப்போது பாருங்க. ஆக 10% தான். நான் எதற்காக சொல்றேன் சொன்னால், அதே ஓபிஎஸ் அவர்கள் 2வது இடத்தில் இருக்கிறார். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிறப்ப 2வது இடம் மட்டும் இல்ல, அந்த பொறுப்புகள் எல்லாம் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் அனைத்தும் முதலமைச்சர் தவிர பாக்கி எல்லா பொறுப்புகளையும் ஓபிஎஸ் தான் கவனிப்பார் என்ற நிலை இருந்துச்சா இல்லையா? அதற்கு பிறகு ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு முறைப்படி முதலமைச்சர்,
அதற்கு பிறகு சசிகலா மிரட்டி அச்சுறுத்தி ராஜினாமா கடிதம் வாங்கி அதற்கு பிறகு காபந்து முதலமைச்சர். ஆக காபந்து முதலமைச்சராக அரை மணி நேரம் ஜெயலலிதா சமாதிகளை போய் தியானம் செய்துவிட்டு பேட்டி தருகிற நேரத்தில் என்ன சொல்லுகிறார்? 10% தான் 90% இருக்கு. அது மட்டும் இல்ல, முதலமைச்சராக இருந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துல சந்தேகம் இருக்கு, எனவே நீதி விசாரணை நடத்தப்படும் என்று சொன்னவர் ஓபிஎஸ். நான் கேட்கிற கேள்வி, பதவியை பறிச்சதுக்கு பிறகு நீ தியானம் செய்கிற நேரத்தில் வந்து சொல்லுகிறீர்களே, ஏன் இந்த பிரச்சனையை நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்தில் சொல்லல, காபந்து முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் சொல்லல, ஏன் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய 2000 இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் சொல்லல என்கிற கேள்வியை தான் இன்றைக்கு நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே நீதி விசாரணை நடத்துவேன் என்று சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அது எடப்பாடி அதுலயும் வாட்ஸ்அப்ல வருது செய்தி, எடுபடி பழனிசாமி. காரணத்தை அடிப்படையா வச்சுதான் நான் ஏதாவது எட்டுக்கட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் எப்போதுமே எதையும் ஆதாரத்தோட கையில புள்ளி போறதை வச்சுட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கலைஞருடைய மகன். இது என்னுடைய வழக்கம். நான் கேட்கிற கேள்வி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இன்றைக்கு அவர் வந்ததற்கு பிறகு அவர் என்ன சொல்லி இருக்கணும்? நியாயமா முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அவர் நீதி விசாரணை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே நானும் அதை வழிமொழிகிறேன். எங்க அம்மாவுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் என்ற நிலையில சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? 5 அறிவிப்புகளை வெளியிட்டு 5 கையெழுத்த போட்டீங்களா? ஏன் 6வது கையெழுத்தாக அம்மாவுடைய மறைவுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீதி விசாரணை தேவைன்னு நீங்க வக்கு இருந்தா, வகை இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா நீங்க சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? ஏன் சொல்லல? அம்மா போனா என்ன சின்னம்மா அப்படிங்கிற நினைப்பா. ஆனா ஒன்று மட்டும் உறுதியோடு சொல்லுகிறேன், இந்த ஆட்சி என்பது நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய ஆட்சி அல்ல. சிறையிலிருந்து நடத்தக்கூடிய இந்த பினாமி ஆட்சி என்பது விரைவில் எங்களால் மட்டுமல்ல உங்களால் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தூக்கி வீசியிடப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆட்சி அகற்றப்பட்ட அடுத்த வினாடியே மக்களுக்குரிய திட்டங்கள், எத்தனையோ திட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த உணர்வோடு பல திட்டங்களை அறிவிக்கிற நிலையில் இருந்தாலும், ஆனால் முதல் அறிவிப்பாக முன்னாள் முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தை விசாரிக்கிற நீதி விசாரணை வைக்கிற அந்த நிலை நிச்சயமாக உருவாக போகிறது. யாராலும் தடுக்க முடியாது. தடுக்கிற யோசனை எவனுக்கும் கிடையாது. அந்த விசாரணை நடத்தப்பட்டதற்கு பிறகு அப்போ யார் யாரெல்லாம் மாற்றப்பட இருக்கிறார்கள், யாரெல்லாம் சிக்க இருக்கிறார்கள் என்ற விவரம் அப்ப வெளியே வரப்போகுது. எனவே நான் அந்த பிரச்சனையை விட்டுட்டு நான் கேட்கிற ஒரே கேள்வி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில ஏதோ ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக நடத்துகிற போராட்டத்தை நினைச்சிடக்கூடாது. கலைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஜெயலலிதா எப்பொழுது மறைந்தாரோ அப்பவே எங்க வேலையை ஆரம்பிச்சுதான் முடிச்சு. இப்ப கூட என்ன சொன்னாங்க, நாங்க ஓபிஎஸ் ஆதரிக்கிறோம், உங்களை ஆதரிக்கிறோம் மாறணும். தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை திட்டுறாங்க. என்ன 20 பேரை பிடிச்சிருக்க முடியாது அவங்களால. பெண்கள் சொல்ல தாங்க முடியல. ஏன்னா கட்சி தாவ சட்டம் தலை சட்டம் அவங்களுக்கு தெரியல, அது புரியல அவங்களுக்கு. ஆனா அந்த அளவிற்கு இந்த ஆட்சியின் மீது அவ்வளவு கோபமாக, அவர் அருவருப்பாக, வெறுப்பாக, ஒரு அச்சத்தோடு இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு புரியல. ஆக அந்த நிலையில் இருக்கிற காரணத்தாலதான், அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கொல்லைப்புறமாக
ஆட்சிக்கு வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களுடைய அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களுக்கு அப்படி கற்றுத்தர மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பெற்று மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக அமையும் என்பதை நான் அடுத்த நிறுத்தமாக குறிப்பிடுகிறேன். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு சென்ற அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் சபாநாயகரை தேர்வு செஞ்சு இதே தனபால் அவர்களை தேர்ந்தெடுத்த நேரத்தில் நானும் அவை முன்னவரும் ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்துதானே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்கட்சி தலைவர் முறையில அவன் கையை பிடிக்க அவர் ஒரு கையை பிடிக்க அந்த நாற்காலியை உட்கார வைத்து விட்டு நான் வாழ்த்து பேசுகிற போது சொன்னேன்னு நாங்கள் எதிர்கட்சியாகத்தான் இருப்போமே தவிர எதிரி கட்சியாக இருக்க மாட்டோம் சொன்னேன். அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ தீர்மானங்களுக்கு நாங்கள் ஆதரவு தந்திருக்கிறோமே. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற தீர்மானம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு, ஆதரிச்சோம். சிறுவாணி திட்டம் அதற்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு, அதையும் நாம திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிச்சு அதை ஏகமனதாக நிறைவேற்றி தந்தோமே. சரி, அவருடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்து உட்கார்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்து உட்கார்ந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜல்லிக்கட்டு பிரச்சனை தானே, நீங்க மறந்திருக்க மாட்டீங்களா? ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு ஜனாதிபதியுடைய கையெழுத்து பெற வேண்டும். அந்த நிலை வந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனந்த உரை தாக்கல் செய்யப்படுகிறது. ஆனந்த உரை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு அதற்கு பிறகு எந்த அலுவலகங்களும் சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடாது. அதான் விதி, அதான் மரபு. அந்த உரை தாக்கல் செய்யப்பட்டு அது முடிந்ததற்கு பிறகு சபை ஒத்திவைக்கப்பட்டதற்கு பிறகு அதற்கு பிறகு அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடக்குது. சபாநாயகர் தலைமையில எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நானும் போயிருக்கிறேன். முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், சில அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ இதே ஓபிஎஸ் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார, ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக ஒரு அவசர தீர்மானம் கொண்டு வர போறேன். நியாயமா கவர்னர் உரை முடிந்ததற்கு பிறகு அன்றைக்கு எந்த அளவில் இருக்கக்கூடாது என்பது மரபு. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் அடிப்படையில, சிறப்பு அடிப்படையில மாலையில இந்த கூட்டத்தை கூட்ட நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒப்புதல் தந்தால், நீங்கள் சம்மதித்தால் என்று கேட்டப்போ நான் உடனே சொன்னேன், எங்கள் சம்மதம் தேவையில்லை, உடனே கூட்டுங்கள், நாங்கள் வருகிறோம், தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் துணை நிற்கிறோம். இது ஜல்லிக்கட்டு பிரச்சனை, தமிழ் பண்பாட்டுடைய பிரச்சனை, தமிழ் கலாச்சாரத்தை வாழ வைக்க வேண்டிய பிரச்சனை, நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. எனவே அதற்கு உடனே சம்மதம் தெரிவித்தோம். மாலையில கூடுகிறது. சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நாங்கள் முழுமனதாக ஆதரிச்சோமா இல்லையா? அதற்கு பிறகு நீட் தேர்வு. இன்றைக்கு மாணவர்கள் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்வு உண்டா, தேர்வு இல்லையா? ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு ஒரு தீர்மானம், அப்படி அது நிறைவேற்றப்படும் நேரத்தில் அதையும் ஆதரித்து அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைப்பை தந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றம் 18ஆம் தேதி கூடிய கூட்டம். எதற்காக இந்த சட்டமன்றம் 18ஆம் தேதி கூட்டுகிறது? என்ன காரணம்? மெஜாரிட்டியை நிரூபிக்க. ஓபிஎஸ் அவர்கள் கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி அவர் ராஜினாமா செய்த காரணத்தால் சசிகலா அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக அந்த கட்சி தேர்ந்தெடுத்து அவர்தான் அந்த பொறுப்பிலே அமருவார் என்ற நிலையில தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கோபத்தோடு ஆத்திரத்தோடு இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு அழகான தீர்ப்பை தந்தது. தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த தீர்ப்பை தந்துச்சு. என்ன தீர்ப்பு? ஏற்கனவே பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செஞ்ச தீர்ப்பு. ஏற்கனவே குப்தா அவர்கள் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு கால சிறை தண்டனை, அவருக்கு 100 கோடி ரூபாய் ஃபைன்.
அதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவுடைய உச்ச தோழியாக இருக்கக்கூடிய சசிகலா நடராஜனுக்கு 4 ஆண்டு கால சிறை தண்டனை, இளவரசிக்கு 4 ஆண்டு கால சிறை தண்டனை, சுதாகரனுக்கு 4 ஆண்டு கால சிறை தண்டனை. ஆனா இவர்களுக்கெல்லாம் 100 கோடி ஃபைன் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் 10 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் ஃபைன், 30 கோடி ரூபாய் என்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வந்து அடுத்த வினாடி கைது. முதலமைச்சராக அவர் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு காரிலே சென்ற போது அவருடைய காரிலே பறந்து கொண்டிருந்த தேசிய கொடி அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு அடுத்த வினாடி அவருடைய முதலமைச்சருடைய காரில் இருந்த அந்த தேசிய கொடி கடற்றப்படுகிறது, சிறையில் அடைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு அவருக்கு பெயில் வருகிறது. அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய பெங்களூர் உயர்நீதிமன்றம் விடுதலையில் செய்கிறது. நீதிபதி குமாரசாமி விடுதலை செய்கிறார். அந்த விடுதலை எப்படி வந்துச்சு? அந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குங்கா தந்த தீர்ப்பை உறுதி செஞ்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அந்த தீர்ப்பிலேயே குமாரசாமி செஞ்சிருக்கக்கூடிய அத்தனை வண்டவாளங்களும் தண்டவாளங்களும் இன்றைக்கு அக்கிரமங்களும் இன்றைக்கு அத்தனையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? ஆகவே குற்றவாளியாக இருக்கக்கூடிய நிலையில இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பொருத்தம். ஜெயலலிதா பெங்களூரு சிறையில் இருந்தப்போ குண்டா தீர்ப்பின் அடிப்படையில் அவர் சிறையில் இருந்தப்போ ஓபிஎஸ் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருடைய வழிகாட்டுதலோடு பணியாற்றக்கூடிய ஓபிஎஸ் முதலமைச்சர். இப்ப சசிகலா சிறையில் இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ பதவியேற்கிறார். என்ன பொருத்தம் பார்த்தீங்கன்னா பதவியேற்பதில் கூட அவங்க வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. ஆக இந்த நிலையில நாடு போய் கொண்டிருந்தால் இந்த நாட்டை யார் காப்பாற்றுவது? நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது நிலையிலே இன்றைக்கு தமிழகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாஃபியா கும்பலிடமிருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற இன்றைக்கு நாம் நடத்தக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் மட்டும் போதுமா என்றால் போராட்டம். அடுத்து நடைபெறக்கூடிய போராட்டம் நீதிமன்றத்துடைய அந்த பதிலை அந்த முடிவினை திங்கட்கிழமை ஒத்திவைக்கப்படும் என்று செய்தி வந்திருக்கிறது. வீடியோ முழுமையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனா எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சந்தேகம் நேரடி ஒளிபரப்பு இல்ல. அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களே வீடியோ டேப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை எடிட் பண்ணலாம், கட் பண்ணலாம், எதை வேணாலும் சேர்க்கலாம், எதை வேணாலும் கட் பண்ணலாம். பின்னாடி அதெல்லாம் முடிச்சிருப்பாங்க அவங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் உணர்ந்து பார்த்துத்தான் நாளை நாங்கள் டெல்லிக்கு செல்லுகிறோம். டெல்லியில் போய் ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து மனுவை தர இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மனுவை தந்து நீதி விசாரணை வழங்கிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட இருக்கிறோம். ஆகவே உண்ணா நோன்பு இது 9 மணியிலிருந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று சொன்னாலும் நாங்கள் எல்லாம் 8:30 மணிக்கே வந்து உட்கார்ந்து விட்டோம். சில பேர் அதற்கு முன்பே கூட வந்திருக்கலாம், அது வேறு. ஆனால் 5 மணிக்கு முடித்தாக வேண்டும். 5 மணிக்குவே இன்னொரு துளி போனால் இன்னும் நம்ம உடலை வருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாக என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இதற்கு வேணும் உங்களுடைய உடலை நான் அதிகம் மருத்துவதற்கு தயாராக இல்லை. இன்னும் எவ்வளவோ பணிகள் இருக்கிறது. இந்த பினாமி ஆட்சியை, இந்த அக்கிரம ஆட்சியை, இந்த மாஃபியா கும்பலாக இருக்கக்கூடிய ஆட்சியை இறக்கிற வரையில நமக்கு உணவு கிடையாது, உறக்கம் கிடையாது, எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய தலையாய பிரச்சனை. காரணம் ஏறக்குறை 200க்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கக்கூடிய கொடுமை நடந்திருக்கு. ஒரு பக்கத்தில் மாணவர்கள் நீட் தேர்வில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெண்கள், அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த கருவை கூட சிதைத்து கொடுமைப்படுத்தி கொல்லக்கூடிய கொடுமை. அரியலூரில் நந்தினி, போரூரிலே ஹாசினி,
நேற்றைக்கு நான் திருவாரூர் பகுதிக்கு சென்று விட்டு வந்தேன். அங்கே ரித்திகா என்ற ஒரு சிறுமி எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு சிறுமி நாங்கள் குடும்பங்கள்லாம் தமிழகத்தில் என்ன கொண்டிருக்கிறது இதை தட்டி கேட்கக்கூடிய நிலையில இன்றைக்கு காவல்துறை என்ன நிலைமை கேட்டீங்கன்னா கூவாத்தூர்ல போய் பாதுகாப்பு தரணும். இல்லைன்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் காக்கி சட்டையை கேட்டி போட்டுட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு உள்ள வந்து எங்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து வெளியில போடணும். இதுதான் இன்னைக்கு காவல்துறையுடைய பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் 5 லட்சம் கோடி ரூபாய் கடனிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு இப்போ இருக்கு. இதுல வேற ஸ்கூட்டி கொடுக்க போறாங்களா, இங்கிருந்து கொடுக்க போறாங்க. எப்படி ஜெயலலிதா ஏற்கனவே 5 வருஷம் இருந்தப்போ அறிவிப்புகள் அறிவிச்சாங்களா, அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 130 விதியை பயன்படுத்தி அறிவிச்சாங்களா, அதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் எதாவது அறிவிச்சாங்களா, அதைத்தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார்கள் தவிர இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு காலம் நிறைவேற்றுகிற முயற்சிகளை 500 அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா 500 டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், 500 மூடணும்னு சொல்லிருக்கீங்களே, அதை எங்க மூடி இருக்கிறோம் என்ற பட்டியலை ஆதாரத்தோடு நீங்க வெள்ளை வெளியிட இந்த அரசு தயாராக இந்த லட்சத்தில் இன்னொரு 500 கடைகளை மூடுவதாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க தவிர நாங்கள் பொய்ய வச்சு பிணப்பின்னத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த பினாமி ஆட்சியை, இந்த அக்கிரம ஆட்சியை புறப்படுத்துவதற்கு